பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது. நாசர் என்ற சகோதரர் சவுதி அரேபியாவில் இருந்து கேள்வி கேட்டிருக்கிறார். எனக்கு சவுதி அரேபியாவில் யாரோ ஒருவர் சூனியம் செய்து விட்டார்கள். அதன் காரணத்தினால் என்னுடைய உடலிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பை நான் நீக்குவது எப்படி, இந்த சூனியத்தை என்னால் எப்படி நீக்குவது என்று சகோதரர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த சகோதரருக்கு முதலாவது நாம் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அது சூனியத்தால் தான் ஏற்பட்டது என்று நீங்கள் எப்படி முடிவு செய்தீர்கள்? அது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பு சூனியத்தால் தான் ஏற்பட்டது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே அறிய முடியல, நபி அவர்களுக்கே தெரியல. நபி அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். லபீத் பின் அஸம் என்ற யூதன் தான் உங்களுக்கு சூனியம் வைத்தான் என்று சொல்லும்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கே தெரிகிறது நமக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். அதை தூக்கி எறிகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணத்தை தருகிறான். அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிகிறோம்? சூனியம் இருக்கிறது, அதனால பாதிப்பு ஏற்படும். அந்த அதிகாரம் அல்லாஹ் அவன் கையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நினைப்பது மட்டும்தான் நடக்கும், சூனியக்காரன் நினைப்பதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சூனியத்தனுடைய அக்கீதா. அதே நேரத்தில் நமக்கு உடல்ல ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அது சூனியத்தால தான் ஏற்பட்டது என்று நாம் தீர்க்கமாக சொல்லக்கூடாது, நாம நினைக்க கூடாது. ஒரு நோயால ஏற்பட்டிருக்கலாம், உடல் கோளாறுகளால் ஏற்பட்டிருக்கலாம், சூனியத்தால இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? மார்க்கம் நமக்கு இரண்டு வழிகளை காட்டி தருகிறது. அந்த இரண்டு வழிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். முதலாவது உலக ரீதியிலான மருத்துவம். நமக்கு உடல்ல ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்ன பாதிப்போ என்ன பிரச்சனையோ அதை டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க. அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் என்ன உலகத்தில் இருக்கிறதோ அதை வாங்கி நாம் சாப்பிட வேண்டும். அதற்குரிய தீர்வை நாம் எடுக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ததாவவ், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் உலகத்திலே மருந்தை வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் சுன்னத்து தான். எனவே ஒரு நோய் வந்து விட்டால் இது சூனியத்தால தான், எந்த நோய் நமக்கு இது நோய் அல்ல என்று நாம நினைக்க கூடாது. ஒரு நோயாக கூட இருக்கலாம். எனவே நம்ம மருத்துவம் செய்ய வேண்டும், அதற்குரிய வழியை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அந்த சூனிய பாதிப்புகளாக கூட இருக்கலாம். நமக்கு மார்க்கம் இரண்டு மருத்துவத்தை சொல்லி இருக்கிறது. ஒன்று உலக ரீதியான மருத்துவம், இன்னொன்று ஆன்மீக ரீதியிலான மருத்துவம். அல்ஹம்து சூரா, ஃபலக் சூரா, அன்னா சூரா, குலுல்லாஹு சூரா, ஆயத்துல் குர்சி, இது மாதிரி ஓதி ஊதுவதற்குரிய சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம அதிஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா அல்லா ஷிஃபாஉக ஷிஃபா அல்லா யுகாதிர் ஸகமா, இது நோயாளிகள் ஓதக்கூடிய துவா என்று நபி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற வார்த்தைகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரியான துவாக்களை நாம் ஓதி உடம்பெல்லாம் ஊதிக்கொண்டால் உங்களுக்கு சூனியத்தால பாதிப்பு இருந்ததென்றால் அந்த பாதிப்பு நீங்கிவிடும். அப்போ நீங்க சூனியத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் போய் ஏமாற வேண்டியதில்லை. யார்ட்டும் போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை நீங்க நீக்குங்க என்று நீங்க என்ன செய்யக்கூடாது? மன்றாடக்கூடாது. போய் கேட்டீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்க. அப்போ ஒரு நோய் வருது, இது சூனியத்தால இருக்கலாம் அல்லது உடல் நோயாக இருக்கலாம் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி குர்ஆன் சூறாக்களை ஓதி ஊதுவதுதான் அதுக்கு ஒரே தீர்வு, வேற எந்த தீர்வும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்த், ஃபலக் சூராவில் அல்லாஹ் கூறுகிறான், முடிச்சுகள்ல ஊதக்கூடியவர்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இது சூனியத்தின் பாதிப்பாக இருந்தால் இதுல இருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று இந்த சூறாக்களை நாம் ஓதி கேட்டுவிட்டால் உண்மையிலே அது சூனியத்தால் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? நிவர்த்தி செய்து விடுவான். வேறு எங்கேயும் இதற்கு நாம தீர்வு காண முடியாது. எனவே உலக ரீதியான மருத்துவம், ஆன்மீக ரீதியிலான மருத்துவம் இரண்டையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும்.